ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லோரையும் பார்த்து. இன்றைக்கி நம்ம ஹேர் ப்ராப்ளம் பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கேன். முடி கொட்டுறது, இளநரை, பொடுகு, இந்த மாதிரி எல்லா ஹேர் ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, நிறையவே இருக்குது. நம்மளுக்கு எளிமையானதாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை செஞ்சு பாருங்கள். அந்த பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு எண்ணெயை தயார் பண்ணிக்கலாம். கற்றாழை ஜெல் இருக்கு இல்லையா, அதை வழித்து ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருஞ்சீரகம், கொஞ்சம் நல்ல கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயை இரும்பு கடாயில் ஊற்றி காய விடுங்க. புகை வரக்கூடாது, சிம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். அப்புறம் இது மூணையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லேயே இருக்கட்டும். புகை வராத அளவுக்கு நல்லா அது பொரிஞ்சு வந்துட்டப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை அப்படியே அதில் வழித்து போட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லாக அப்படியே வைங்க. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு முடிஞ்சால் வெயிலில் வைங்க, இல்லை சுத்தமான இடத்துல அப்படியே வைங்க. அது நல்லா சத்தெல்லாம் இறங்கிட்டப்புறம் அதை நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். எண்ணெயை யூஸ் ரெகுலராக எப்படி நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெளியில் போகிறதா இருந்தால் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டுங்க. உள்ளங்கையில் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றி விரல் நுனியாக அதில் டிப் பண்ணி நல்லா இந்த ஹேர் எல்லாம் வகுந்துட்டு அந்த லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். அப்போது அந்த வேர்க்கால்களில் அந்த முடி எண்ணெய் நல்லா படணும். அப்போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இல்லை லைட்டாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுறலாம், காலையில் கூட குளிச்சுக்கலாம். நீங்கள் எப்போவுமே சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த காலத்தில் வாரத்தில் ஒரு தடவை எண்ணெய் வச்சு குளிக்கிறது, நம்ம உடம்பில் சிரசே பிரதானம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் வச்சு குளிக்கிறது, முடியை மென்மையாக கையாளுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஈரத்தலையில் பெரிய வெயிட்டான டர்க்கி டவலெல்லாம் போட்டு சுற்றக்கூடாது. ஈரடை துண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லைன்னா காட்டன் துணி அந்த மாதிரி அதை போட்டு தலையை துவட்டணும். முடியை ரொம்ப வெடுக்கு வெடுக்குன்னு ஹார்ஷாக சிக்கெடுக்கக்கூடாது, மென்மையாக கையாளணும். அதுக்கப்புறம் நைட்டில் என்ன பண்ணுங்கள், ஈரத்தலையோடு தூங்க போகாதீங்க. காஞ்சிட்ட அப்புறம் அதை நல்லா மெதுவாக சிக்கெடுத்துட்டு நுனி வரைக்கும் பின்னிட்டு ஒரு ரிப்பனால் கட்டிட்டு படுங்க. நுனி பிளவுப்பட்டிருந்துச்சுன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுங்க. நல்லா விரலால் வாரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணி விடுங்க எண்ணெயை. தலை எப்போவுமே இந்த மண்டை ஓடு நம்மளோட இது ஸ்கல் காஞ்சிருக்கக்கூடாது. அதை எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப வறண்ட முடி வந்துச்சுன்னா முடியோட நிறம் மாறும், முடி பிளவுப்பட்டு உடஞ்சி விழுந்துடும். இது எல்லாமே செஞ்சு வரும்போதில் பொடுகு சரியாயிடும். இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலைன்னாலும் நான் ஒரு க்ரோ ஹெர்பல் ஆயில்னு ஒன்று தயாரித்து ரொம்ப வருஷமாக விற்றுட்ருக்கேன். 20-30 வருஷமாக வீட்டிலையே தயார் பண்ணி, அது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 20-22 மூலிகைகள் போட்டிருக்கேன். அத்தனையும் உங்களால் சேகரிக்க முடியாது இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. அதையும் இதே மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராகவும் வைக்கலாம், வாரம் ஒரு தரம் ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணலாம். மேலும் விவரங்கள் வேணும்னா
நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஓகேவா நண்பர்களே? பாய்.